தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது என்று. பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடும்போது நம்முடைய வாழ்க்கையில எந்த நன்மையும் குறைவுபடாது. ஒருவேளை குறைவுகள் வருகிறதா, கர்த்தரை இன்னும் அதிகமாய் தேட வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நாகும் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இறைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளினால் தன் தாபரங்களையும் நிரப்பிட்டு என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, காட்டில் வாழ்கிற சிங்கத்திற்கு தன்னுடைய குட்டிகளுக்கு தேவையான இறைகளையும் பெண் சிங்கங்களுக்கு வேண்டிய இறைகளையும் கொன்று அது தாபரங்களை நிரப்புகிறது. அப்படிப்பட்ட சிங்க குட்டிகளுக்கு கூட குறைவுகள் வரலாம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இருக்கலாம். நாம் கர்த்தரை தேடுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தேடும் பொழுது ஒரு நன்மையும் நமக்கு குறைவுபடாது. ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 22ஆம் சங்கீதம் 26ஆம் வசனத்திலே, கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் என்று வேத வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிற ஜனங்கள் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை துதிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தேடுகிறோம் என்றால் அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோம், துதித்து கொண்டே இருப்போம். நம்முடைய இருதயம் சந்தோஷத்தினாலே நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. நாம் அவரை துதித்து தேடும்போது நம்முடைய குடும்பத்திலே எந்த நன்மை குறையப்படாது. ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, உசியா ராஜா கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் அவருடைய காரியங்களை வாய்க்க செய்தார். அவர் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவரை ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். வனாந்தரத்திலே கோபுரங்களை கட்டும் அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை தேட வேண்டும். நம்முடைய இருதயம் ஒரு மனதோடு கர்த்தரை தேடும்போது, அவருடைய வார்த்தைகளின்படி வாழும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இரவும் பகலும் வேதத்தை நேசிக்கும் பொழுது, வேத வசனங்களை வாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். உசியா ராஜாவை தேவன் எப்படி ஆசீர்வதித்தாரோ, அவருடைய காரியங்களை வாய்க்க செய்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையுமே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு மனதோடு நாம் தேட வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் வாஞ்சியோடு நாம் கர்த்தரை தேடும்போது நாம் அவரை கண்டடைய முடியும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று. நாம் தேவனுடைய சமூகத்தை தினமும் தேட வேண்டும், அவருடைய வல்லமையை தினமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய குடும்பங்களிலே எந்த குறைகளும் வராது, தரித்திரங்களோ வறுமைகளோ நம்மை நெருங்க முடியாது. கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 119ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்கிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடும்போது நாம் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுவோம், முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேடுவோம்.
உபவாசத்தோடு கர்த்தரை தேடுவோம். அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு தேடுவோம். அதிகாலையிலே கர்த்தரை தேடுவோம். அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுவோம். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறையப்படாது. கர்த்தரை நாம் தேடும்போது நம்முடைய வாழ்க்கையில எந்த குறைகளும் வராது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தீர வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நமக்கு நன்றியப்பா. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் செய்து கொடுங்கப்பா. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கைகளின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வர்த்திக பண்ணுங்க. யாரெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். மனமிறங்கி உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்துகிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு கூட பேசுங்க. வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துங்க. அதிகாலையிலிருந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க, உம்மை துதிக்க, நம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளையும் மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க. உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.